வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேசிபி வந்து குழி எடுத்தாச்சு. குழி எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அன்சைஸாக இருந்துச்சுன்னா இந்தமாரி நமக்கு வந்து இந்தமாரி லேபர் விட்டு சைஸு நமக்கு என்ன ஃபுட்டிங் சைஸ் இருக்கோ அந்த ஃபுட்டிங் சைஸ் தகுந்தாப்புல நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எம்ஷாண்டை போட்டு நம்ம வந்து இப்போ பிசிசி எவ்வளோ இன்ச்சு நம்ம காங்கிரட் போகிறோம், ஸ்ட்ரெச்சரில் கொடுத்துருப்பாங்க 4 இன்ச்சு 6 இன்ச்சான்னு சொல்லிட்டு, அது பிரகாரம் நம்ம வந்து லெவல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிசிஸ் வந்து காங்கிரட் பண்ணணும். ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜேசிபி வச்சு குழி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஃபஸ்ட்டு உள்ளே வருமாங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கணும். அதேமாதிரி மண் முடிஞ்ச அளவுக்கு வெளியே கடத்திடணும். ஏன்னா பக்கத்துலேயே போட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு குழிக்கும் பக்கத்துலேயே இருக்கும். அப்படி போகும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண் ஒரு இடத்துக்கு தம் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் வெளியே கடத்திட்டு திரும்ப ரீஃபில்லிங்க்கு வரும்போது நம்ம வந்து உள்ளே கொண்டு வர மாதிரி பிளேஸ் இருக்கான்னு இட வசதி இருக்கா நம்ம வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அதுமாதிரி நம்ம வந்து ஜேசிபி குழி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபுட்டிங்கோட அவுட்லைன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி மார்க் பண்ணும்போது எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஜேசிபி வந்துச்சு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம பக்கெட் வந்து ஓரளவு தான் போகும். ஸோ அதுக்கு தகுந்தப்போ நம்ம என்ன பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு மீதி வந்து நம்ம வந்து லேபர் விட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம நீட்டாக வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் அந்த ஒர்க் வந்து ஒரு நீட்டாக இருக்கும். நாளைக்கு கீழே ஃபுட்டிங்க்கான மேட் வைக்கும்போது வந்து கரெக்டான ஒரு மெத்தட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு இப்போ குழி எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஒயிட் கலரில் மாவு ஒன்று போட்டிருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸில் நம்ம எடுத்துருவோம். ஒரு சில டைம் நம்ம வந்து பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நமக்கு வந்து உள்ளே நுழையாது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அந்த முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துடணும். ஸோ இந்தமாதிரி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லேபர் விட்டு நம்ம வந்து இது குழி எடுத்து முடிஞ்ச அடுத்த நாள் வந்து நம்ம லேபர் விட்டு நம்ம வந்து அதை நம்ம சரி பண்ணணும். அது நான் எப்படிங்கிறது நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கு நம்ம வந்து வெளியே வந்து நம்ம டம்ப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஏன்னா வண்டி உள்ளே போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை வச்சு நம்ம ஒரு லேபர் வச்சு கீழே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி எந்தளவுக்கு நமக்கு வந்து கீழே மேட்டிங் சைஸ் நம்ம ஃபுட்டிங் சைஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல மண்ணை மறுபடியும் வெளியே கடத்திடணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நீட்டாக இருக்கும் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு நீட்னஸ் கிடைக்கும். நாளைக்கு மேட்டை வந்து சரியான சைஸில் வந்து கீழே வந்து நம்ம உட்கார வைக்க முடியும். இப்போ வந்து ஜேசிபி எடுத்ததுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக நம்ம எடுத்ததுக்கு பார்த்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த முறையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு சரியான முறையாக இருக்கும். ஸோ இந்தமாரி மட்டும் இல்லாமல் நம்ம குழி எடுத்ததுக்கப்புறம் எம்ஷாண்ட் வந்து ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசிசி போட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு மெத்தடு. நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பவுமே நம்ம இந்த முறையில் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ எல்லாருக்கும் இது வந்து பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிசிஸு காங்கிரீட் போடுறதுக்கு நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லா காங்கிரீட்டுமே வந்து மிக்சர் மிஷினில் தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து நம்ம மிக்சர் மிஷின் போடும்போது நமக்கு தள்ளுவண்டி வரும். அந்த தள்ளுவண்டி போகிறதுக்கும் நமக்கு வந்து சரியான ஒரு இடம் இருக்குதா, நாளைக்கு வந்து தள்ளுவண்டியில் வந்து கொண்டு வந்து காங்கிரீட்டுக்கு கொட்டி ஆகணும். ஸோ அப்படி கொட்டும் போது வந்து நமக்கு இடம் வசதி வந்து கரெக்டாக அந்த ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு என்ன மேட்டு நம்ம ஃபுட்டிங் சைஸ் இருக்கோ அந்த சைஸ் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி நீட்டாக குழி எடுத்துருப்போம். ஸோ இது பார்க்கும்போதே வந்து ஒரு நீட் லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீட் லுக்குங்கிறது வர குவாலிட்டியான ஒர்க் இது தான். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஜேசிபி வச்சு எடுக்க முடியல, அதனால் வந்து மறுபடியும் கடப்பாரை போட்டு நமக்கு வந்து மண் எடுத்து வெளியே கொட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எம்ஷாண்ட் வந்து நமக்கு ஒரு லேயர் கொட்டிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம பிசிசி காங்கிரீட் போடும்போது அது ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். நம்ம பிசிசி காங்கிரீட் எப்படி போகிறங்கிறது நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், சைட்டை சுற்றி மண் வந்து ஃபுல்லாக வெளியே கடத்திட்டு நம்ம ஒரு வீல் பார் போகிற அளவுக்கு நமக்கு இடவசதி எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருப்போம். ஏன்னா அதுக்கும் நம்ம வந்து காங்கிரீட் கொட்டும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கலவையும் வேஸ்ட் ஆகாமல் அந்தமாரி வந்து பயன்படுத்த வந்து ஒரு சிறந்த முறையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு கனவு வீடு கட்டுறீங்க. கண்டிப்பாக அது ஒரு சரியான முறையில் தரமான ஒரு கட்டிடத்தை வந்து அமைக்கணும். அது என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.